நண்பர்களே வணக்கம். இன்று டிசம்பர் 4 நமக்கு பேங்க் நிஃப்டி என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எதற்காக பேங்க் நிஃப்டி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறைய யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். எந்த ஸ்கிரிப்டை நம்ம ட்ரேட் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறத பார்த்துருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 300-500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 100-200 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதுக்காகத்தான் நான் பேங்க் நிஃப்டியை உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் இன்றைக்கி என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு. நேற்று நம்ம பார்த்தோம் ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. பாருங்கள், ஒரு பெரிய கேண்டில், அதுக்குள்ளே ஒரு சின்ன கேண்டில். ஸோ இன்சைட் பார் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் 29753 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, அந்த இடத்துலையே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி பாருங்கள் 1 ஹவரில் மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனதை விட கொஞ்சம் மேலே கேப் அப் ஓப்பனிங் மேலே போயிட்டு பாருங்கள், மேலே போயிட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே நிற்க முடியல, கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆகிருச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம இது தெரியுது இங்கே இதுக்கு இது நமக்கு மேலே போகிறதுக்கான ஒரு மேலே போனாலுமே ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு தான் போகும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய கவனிங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆக முடியலன்னா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு தான் மறுபடியும் மேலே போகும். இன்றைக்கும் அதே தான் நடந்திருக்கு பாருங்கள். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்திருக்கு, ஆனால் க்ளோஸ் ஆனது ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், இந்த பெரிய பாசிட்டிவ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓப்பனிங்லேயே செல் கொடுத்துருக்குறோம். செல் கொடுத்துட்டு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி பாருங்கள் மார்க்கெட் கீழே வருது. கீழே போகிறபோது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் பின்பார், இந்த பின்பார் என்றைக்குமே நம்ம பின்பார் ஹை ஆர் லோ எப்போவுமே ரீடெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் செல் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே வரபோது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். கேர்ஃபுல்லாக ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் செல் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் அதே மாதிரி இம்மிடியேட்டாக மேலே போயிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே பேஸ்ட் ஆன் 1 ஹவர் சார்ட் இங்கே உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரிக்கான எந்த இதுவும் கொடுக்கல, எந்த ஒரு பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகலை. 15 மினிட்ஸில் பார்க்கலாம் பாருங்கள். 15 மினிட்ஸ் பாருங்கள் ஓப்பன் ஆகி அதுலேயே நமக்கு பெருசாக ஓப்பனிங்கில் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. ஓகேங்களா, ஆனால் 15 மினிட்ஸில் பாருங்கள் நேற்று க்ளோஸ் ஆகிற போது இன்சைட் பார் பாருங்கள் ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டில், அதுக்கடுத்து வர 5 கேண்டிலும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டில், அதுக்குள்ளே வர அடுத்த 5 கேண்டிலும் உள்ளேயே இருக்குது. ஸோ திஸ் பிகம்ஸ் இன்சைட் பார், மதர் பார், இதுக்குள்ளேயே தான் எல்லா கேண்டிலும் இருக்குது. அப்போ இன்றைக்கி பாருங்கள் ஓப்பனிங்கில் அந்த லெவலை டச் பண்ணியிருக்குது பாருங்கள். இந்த கேண்டிலோட ஹை 29,544.20 அதை டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல இதுக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்க முடியும், பொசிஷன் எடுத்துருக்க முடியும். இது 15 மினிட்ஸில் உங்களுக்கு கிளியராக இல்லை, நமக்கு பார்க்கலாம் 5 மினிட்ஸில் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு பாருங்கள் அழகாக பாருங்கள், ஒன்ஸ் அந்த ஹையை டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் கீழே ஹை டச் ஆனோன்னே மேலே போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள் உள்ளேயே தான் இருக்குது பாருங்கள். நல்லா கவனிங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் இன்னைக்கு டே ஓப்பனிங் 5 மினிட்ஸ் கேண்டில் டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகி ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்குள்ளே வர்றது பூராமே பாருங்கள் அந்த கேண்டிலுக்கு, இந்த மதர் பார் கேண்டிலுக்கு உள்ளேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் 15 மினிட்ஸில் இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு, அதனோட ஹையை டச் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. அப்புறம் பின்பார் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த மதர் பார் இருக்கு இல்லைங்களா, இந்த மதர் பாரோட ஹை 29,613 அதுதான் ஹை வருது. ஸோ அதுக்கு மேலே 29,615 அங்கே பை கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 29,527 தான் அதனோட லோ. ஸோ 29,520
அந்த ரேஞ்சில் வந்து 510 அந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு என்ட்ரி எடுத்துருக்கலாம். என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், மார்க்கெட் பாருங்கள் ஆல் த வே அப். இந்த 8 மூவிங் ஆவரேஜ் கீழே வரவே இல்லை, மேலேயே தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் ஸோ நமக்கு எவ்வளோ பாயிண்ட்டு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம் பாருங்கள், 300 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, 350 360 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ 1:2 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துருக்க முடியும். இல்லை 1:3 கூட நம்ம எடுத்துருக்கலாம். ஒன்ஸ் இந்த டோஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த நெகட்டிவ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மினிமம் ஒரு 200 300 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துருக்க முடியும். ஓகே, நேற்று வந்து 15 மினிட்ஸில் இன்சைட் பார், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சைட் பார் ஹையை டச் பண்ணி மதர் பாரோட ஹையை டச் பண்ணிவிட்டு ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகிருக்குது 5 மினிட்ஸில். அதே மாதிரி இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிக் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது போன உடனே நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் இங்கே வந்து 100 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது, ஒரு 200 பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் 4 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மேலே ஃபஸ்ட் மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த லாட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 50% என்ட்ரி பண்ணணும். ஒரு வேளை மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா கீழே வந்த மூவியை நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக ஆர்டர் கிடைக்கும். ஆனால் அதனோட நெகட்டிவ் என்னென்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகாமல் அப்படியே மேலே போயிடும். அந்த மாதிரி கேஸில் வந்து நீங்கள் ஆர்டர் எடுக்க முடியாது. ஸோ அது நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அது எந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் 4 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலேயே 4 லாட் எடுக்கிறீங்களா, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி மேலே எடுக்கிறீங்களா, 50% ரிமைனிங் 50% எடுக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு 300 350 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து ஸோ இங்கே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? நீங்கள் செல்லாக இங்கே வந்து டோஜிக்கு அடுத்து ஒரு நெகட்டிவ் பாருங்கள். அடுத்து உங்களுக்கு MACDயில் டைவர்ஜன்ஸ் எதுவும் கிடைக்கல, உங்களுக்கு 5 மினிட்ஸில் கிடைக்கல. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு 1 ஹவர் சார்ட் நம்ம பார்த்தோம். 1 ஹவர் சார்ட்டில் அதனோட ஹை பாருங்கள், அதனோட ப்ரீவியஸ் ஹை மேலே போயிட்டு க்ளோஸ் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கு. ஸோ நீங்கள் கீழே என்ட்ரி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் வரப்போது, இந்த பின்பாரோட மேலே ஹை வரப்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி எடுத்துருக்க முடியும், இங்கேயும் செல் கொடுத்துருக்க முடியும் பேஸ்ட் ஆன் 1 ஹவர் கேண்டில். இப்போது நம்ம 5 மினிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் இது பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் இந்த எக்ஸ்க்ளூசிவ் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ இப்போ அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 15 மினிட்ஸ், அதாவது 10:15க்கு 5 மினிட்ஸில் 12 கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனோட ஹை அண்ட் லோ நீங்கள் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும். அதே மாதிரி 2 லைன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், டாட்டர் லைன் 2 லைன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இது மினிமம் பேங்க் நிஃப்டியாக இருந்தால் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கணும், நிஃப்டியாக இருந்தால் 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கணும். அதே மாதிரி எப்போவெல்லாம் இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே மேலேருந்து கீழே வரும்போது உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிற போது நீங்கள் செல் கொடுக்கலாம். அதே மாதிரி கீழேருந்து மேலே போகிற போது பை கொடுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு நல்லா தெரியுது ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியல, கீழே ஒன்றும் வரல சொல்கிறேன், கீழே வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள் 29,746 அந்த ரேஞ்சில் 746.50 அந்த ரேஞ்சில் நீங்கள் செல் கொடுத்துருக்க முடியும். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டெல்லாம் இல்லை. ஆனாலும் இந்த மேலே 1 ஹவர் சார்ட்டில் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆக முடியல அப்படிங்கிற போது இது கீழே வரும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஒன்ஸ் இந்த மாதிரி ஓப்பனிங் ஓகேங்களா, ஓப்பனிங் லெவல் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 5 மினிட்ஸில் 21 மூவிங் ஆவரேஜ்
கீழே 8 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது பாருங்கள். இது வரையும் கீழே இருந்தது, இங்கே வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா செல்லிங் அப்படின்ட்டு நமக்கு காமிக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க முடியும் இந்த வாய்ப்பு. அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி கீழே வருது. நம்ம கீழே லோவில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம். ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் மேலே போயிடுச்சு பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி 1:2 அப்படிங்கிற ரேஷியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் 1 ஹவர் சார்ட் பாருங்கள். ஒரு மேலே போய் க்ளோஸ் பண்ண முடியல, கீழே வந்துருச்சு. அடுத்த கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்குது, இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்சைட் பார் ஃபார்ம் ஆகி கீழே வந்துட்டு இம்மிடியேட்டாக மேலே போயிருக்கு. இந்த பேஸ்ட் ஆன் 1 ஹவர் நமக்கு எதுவுமே தெரியல. ஓகேங்களா, நம்ம இதை வந்து எங்கேயுமே பை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இல்லை. ஆனால் 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தோம் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி 4 ஹவர்ஸ் சார்ட் பாருங்கள். 4 ஹவர் சார்ட் இது வந்து இன்றைக்கி வந்து இதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி லாஸில் முடிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக பாருங்கள், ரிஜெக்ட் ஆகுது. நம்ம பார்த்துருக்கோம் 29,753 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து பாருங்கள் ஒரு நல்ல பின்பார் ஃபார்ம் ஆகிருக்குது. அதே மாதிரி ரெட் கலர். அப்போ நம்ம இதுக்கு ஃபர்தராக ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னு பார்க்குற போது, ஆனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. இதை வந்து நம்மளால் கிளியராக டிசைட் பண்ண முடியாது. இது வந்து செல்லுன்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஸோ 4 ஹவர் சார்ட் வந்து பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம்னா நமக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஓகேங்களா, 15 மினிட்ஸ்லேயுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு பை கொடுக்கல. அந்த 5 மினிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி தவிர பை இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 753 இந்த இடம் வந்தோடனே, இந்த ரீஜன் வந்தோடனே ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டில், அதுக்கடுத்து உள்ள ஒரு நெகட்டிவ் கேண்டில், அடுத்தது பாருங்கள் மேலே போய் க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இது மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு டவுட் இருந்தால் கூட இது மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹை பாருங்கள், மறுபடியும் இந்த மதர் பாரோட ஹையை டச் பண்ணுது. ஸோ அதோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 29,796. ஸோ 29,800 அந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு 200 மறுபடியும் ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஸோ அதே இன்றைக்கி வந்து நம்ம நேற்று பார்த்தோம் 29,753 இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் எப்படி பிரேக் ஆகுமோ அப்போ அந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அப்பர் சைடில் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து 1 ஹவர் சார்ட்டு. அப்பர் சைடில் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே ட்ரெண்ட் லைன் உடச்சிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீக்லி சார்ட், டெய்லி சார்ட் எல்லாத்துலேயுமே வந்து அப் ட்ரெண்டு தான், மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு காமிச்சிருக்குது. ஓகேங்களா, ஸோ இதிலேருந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குங்க. ஆக்சுவலாக 2 விதமான டார்கெட் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பேஸ்ட் ஆன் 1 ஹவர் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஒரு கிளியராக தெரியும். பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருச்சு. பிரேக் அவுட் ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆகிருச்சு. வீக்லி சார்ட், டெய்லி சார்ட் எல்லாமே வந்து நமக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ எப்படி வந்து டார்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, அதனோட லோ பாருங்கள், அதுக்கு கீழே வர லோ பாருங்கள். அதனோட லோ வந்து பார்த்திங்கன்னா 28,923, அதாவது 29,900 அந்த ரேஞ்ச், 28,900 அந்த ரேஞ்சுங்க. ஓகேங்களா, அதிலிருந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுங்கள். அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 30,091 வருதுங்க. 30,091. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் இது மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஃபார் நான் சேஃபாக கன்சர்வேட்டிவ் பீப்புளுக்கு இது நான் சொல்கிறது. இந்த லோவிலிருந்து இந்த ஹை, ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணது இல்லைங்களா, அதுதான் வந்து டார்கெட். மேலே எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதுக்கு டார்கெட். இதே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளோட
பாருங்கள், இந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த லோயர் ட்ரெண்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இது ரெண்டோட ஸ்டார்டிங்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள். இதனோட டிஸ்டன்ஸ் இந்த இதிலிருந்து இது வரையும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மேலே ட்ராவல் ஆகும். ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து லோயர்லேருந்து அப்பர் ட்ரெண்ட் லைன் போகிறது, இன்னொன்று வந்து எங்கே பிகின் ஆகுதோ இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனோட பிகினிங் அண்ட் லோயர் ட்ரெண்ட் லைன் பிகினிங். ஆனால் இது வந்து சம்டைம்ஸ் இது கண்டிப்பாக அச்சீவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இது வந்து உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் போகும், டார்கெட் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் டவுன் ஆச்சு, பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது இப்படித்தான் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், நான் வீக்லி சார்ட்டில் நான் ஆல்ரெடி நிறைய ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஹரிசாண்டல் லைன்ஸ் எங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். பேஸ்ட் ஆன் தட் எவ்வளோ தூரம் மேலே போகும், எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,445 அங்கே அது வரையும் உங்களுக்கு அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 31,953 அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வரையிலும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு, அதுக்கு கீழே வந்து பெருசாக வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இது வரையும் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்படி தான் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆச்சு, பிரேக் டவுன் ஆச்சுன்னா எப்படி டார்கெட் செட் பண்ணுறது, அதே மாதிரி அதுக்கு மேலே எங்கே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுற போது நீங்கள் அந்த இடத்துல அந்த சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்போது நீங்கள் சேஃபாக ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து என்ட்ரி கொடுக்குறதோ இல்லை ஹோல்டிங் பொசிஷன் இருந்ததுன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள், நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.